இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி எந்தெந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க்டாப்பில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஃபைல் நியூ ஃபைல் அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு வந்து index.html அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்குறோம். எப்பயுமே ஹோம் பேஜை எப்பயுமே index.html அப்படின்ற நேமில் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து கொடுத்துட்டு டபுள் டைம் டேபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா HTML5 கொடுத்தாலும் HTML5 கொடுத்து என்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து சின்டாக்ஸ், ஹெட்டிங்கு, பாடி, HTML டேகு. ஸோ இதெல்லாமே அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு கோட் மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாடிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா சம் கோட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். H1 டேக் போட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் வந்து பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இது ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் வந்து பண்ணி காட்டுறேன். அந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற, எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். எல்லா கோடையுமே வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் இல்லாத மாதிரி ஆக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி Prettier அப்படின்னு சொல்லி வந்து டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கேன். இப்போ ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். கீழே வந்து செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஆன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஆன் பேஸ்ட்டு, ஃபார்மேட் ஆன் சேவ், ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனையும் டிக் பண்ணிங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து ஃபார்மேட் ஆகும். அந்த கோடை வந்து ஆர்டர் பண்ணோம். அது மட்டும் இல்லாத நீங்கள் ஒரு கோடை அடிச்சுட்டு சேவ் பண்ணும்போது ஃபார்மேட் பண்ணிக்கும். அடுத்ததாக இன்னொரு செட்டிங்ஸ் பண்ணோம். டிஃபால்ட் ஃபார்மேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. இது எதுக்கு அப்படின்னா ஸோ இது டிஃபால்ட்டாக நம்ம வந்து செட் பண்ணுறோம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு இந்த ஃபார்மேட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். Prettierன்ற இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணுற கோடு எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே அலைன்மெண்ட் வந்து இது பண்ணிக்கும். ஸோ இப்போ Ctrl+S நான் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே அலைன்மெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் அங்கங்கே டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கோடை வந்து ஃபார்மேட்டாக மெயின்டைன் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு தாட்டியும் வந்து அந்த இது வந்து பண்ணும்போது மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ HTML டேக் மேலே இருந்ததில்ல, அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து அலைன்மெண்ட் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த HTML டேக் எடுத்துகிட்டு இப்போ அலைன்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுக்குறேன். எனக்கு வந்து கீழே பார்த்திங்கன்னா வார்னிங் வந்து காட்டுது. ஏன் அப்படின்னா இது வந்து HTML இல்லை CSSன்ற அந்த சின்டாக்ஸ் வந்து அதுக்கு தெரியல. ஸோ அந்த HTML டேகு இல்லை CSSனால் CSS டேகு, ஸோ அந்த மாதிரி வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னால் அதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும். சப்போஸ் அப்படி இல்லைனா கீழே வந்து வார்னிங் காட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.